ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வைத்திருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளை உங்களுக்கு யாராவது வேண்டாத நபர்கள் சரிங்களா, உங்களுக்கு உங்களுடைய எதிரி மந்திரவாதிகள் இல்லை ஏதாவது வேண்டாத நபர்கள் அந்த தெய்வத்தையோ தேவதையோ கட்டிட்டாங்கன்னா, அதை கட்ட எப்படி அவிழ்ப்பது அப்படிங்கிற முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா பேர் இந்த அருள்வாக்கு குறி சொல்கிறவங்களும் சரி, அதேமாதிரி ஒரு சில மாந்திரிக தொழிலில் இருக்கிறவங்களும் சரி, அதேமாதிரி ஒரு சில தெய்வ தேவதைகளை உபாசனப்படுத்தி வச்சுருக்கிறவங்களும் சரி, என்ன கேட்குறீங்கன்னா, சாமி இந்த மாதிரி நாங்கள் ஒரு தெய்வத்தையோ தேவதையோ வசப்படுத்தி வச்சுருந்தோம். அது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வேண்டாத நபர்கள் எதிரி மந்திரவாதிகள் அதை கட்டிட்டாங்க. அதேமாதிரி எங்களுக்கு வேண்டாத நபர்கள் எங்கள் கூடயே இருந்து எங்களுடைய வளர்ச்சி பிடிக்காமல் அதை கட்டி செயலுக்கு செய்துட்டாங்க. இப்போ எந்த ஒரு செயல்பாடுகளுமே அது செய்ய மாட்டேங்குது சாமி. முதல்லலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஜன விஷயத்தை ஏற்படுத்திட்டு இருந்தது. நல்ல ஒரு அபரிவிதமான ஒரு எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலுமே செய்து கொடுத்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சுத்தமாகவே செயலிழந்து எந்த விஷயம் செஞ்சாலுமே அதுக்கு நேர் எதிராக பின்வாங்குது சாமி. இதுக்கு ஏதாவது முறைகள் சொல்லித்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு முழு விளக்கத்தோட சொல்றேன். இத செய்றதுங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையானது தான். ஆனா, இதனுடைய சக்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே அபரிவிதமான ஒரு ஆற்றல் கொண்டது. சரிங்களா? சரி, இது எப்படி பண்ணணும்? என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்றதுக்கு நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிரகண நேரத்தில பண்ணலாம். இல்லைனாக்கா 3ஆம் பிறை நாள் அன்னைக்கு செய்யலாம். இல்லைன்னா அமாவாசை நாள் அன்னைக்கு நீங்க தாராளமா செய்யலாம். அது அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு சுத்தமான தேங்காய் ஒண்ணு எடுத்துக்கணும். சரிங்களா? ஒரு சுத்தமான நல்ல தேங்காயா பார்த்து வாங்கிக்கணும். வாங்கிட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த தேங்காயில இருக்கக்கூடிய நார்களை எல்லாத்தையும் நல்லா போக்கிடணும். நார்களை பூராத்தையும் போக்கிட்டு நல்லா வழுவல் நல்லா சுரண்டிக்கிட்டு, அதில் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இழுப்பெண்ணெய் நல்லா தடவி விட்டுறணும். இழுப்பெண்ணெய் நல்லா தடவி விட்டுட்டு, நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். சரிங்களா? இந்த எந்திரத்தை பச்சை கலர் மார்க்கரில் அந்த தேங்காயில வரைஞ்சிடணும். தேங்காயில வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கருப்பு துணி வச்சு நல்லா சுற்றி கட்டிடுறீங்க. சுற்றி கட்டிட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். தலை வாழையில விரித்து அதற்கு மேலே பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி, அதே எந்திரத்தை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த பச்சரிசி மாவு மேலே வரைஞ்சிட்டு, அதற்கு மேலே இந்த தேங்காயை வச்சுட்டு, இதற்கு உண்டான தூப தீபங்கள்லாம் கொடுத்துட்டு, இதற்கு உண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை ஒரு 1008 உச்சாடனம் கொடுத்துட்டு, சாயங்காலம் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் சரிங்களா? இதை நீங்கள் இப்போ ஏதாவது இப்போ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய தெய்வமோ, தேவதையோ அதுக்கு ஏதாவது உருவங்கள் கொடுத்து, உருவத்தில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு ஏதாவது பாவைகள் இருந்தாலும் சரி, எந்திரங்கள் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி அதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இடமிருந்து வலமாக 21 சுற்று சுற்றணும். இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே 21 சுற்று சுற்றி, அதை அப்படியே திரும்பி பார்க்காம எடுத்துகிட்டு போயிடணும். சரிங்களா? திரும்பி மட்டும் பார்த்துடக்கூடாது. திரும்பி பார்க்காம அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு, அதுவும் உங்களுடைய இடது கையில் வச்சு தான் அதை சுற்றணும். கை மட்டும் மாற்றிடக்கூடாது. சரிங்களா? அதே இடது கையிலேயே வச்சு எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ருத்ர பூமியில் தணலில் இதை போட்டுட்டு மீண்டும் திரும்பி பார்க்காம வந்துடணும். வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, கை கால் மூஞ்சி முடிஞ்சால் குளிச்சுட்டு, நீங்கள் உபாசனை எடுக்கிறதுக்காக ஏதாவது மந்திரங்கள் நீங்கள் வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? அந்த மந்திரம் பயன்படுத்தியிருப்பீங்க இல்லையா? அந்த மந்திரத்தை நீங்கள் உட்காந்து உங்களால் எத்தனை தடவை உரு கொடுக்க முடியுமோ அத்தனை தடவை சொல்லும் பொழுது, ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு 108 உருவிலே அது மீண்டும் பழைய நிலைக்கு வந்துடும். ஒரு சிலருக்கு சரிங்களா, என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அந்த கட்டுகளை பொறுத்து இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உட்காந்து மந்திர உச்சாடனங்கள் கொடுக்கும் பொழுது, அது மீண்டும் பழைய நிலைக்கு வர்றதை நீங்கள் கண்கூடாவே பார்க்க முடியும். இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.